இப்ப தெரியுதா? வரல வீடியோ இல்லடி வரல. வீடியோ வந்துரும், ஒரு நிமிஷம் வீடியோ வந்துரும், அப்படின்னு வந்துரும். तत्र भवतां वैष्णव विभाग आयोजित सभामिमाम् अलङ्कृतवतां विद्वद्वरेण्यां श्री भुवे डॉक्टर अनन्तोत्पन्नाभाचार्य आचार्याणां सविधे सश्रयं वन्द्य इदानीम् इतिहासविषये इतिहासदृष्ट्या इतिहासम् इति शीर्षकम् अधिकृत्य स्वशैल्या स्वहास्येन इदानीं तत्र प्रस्तुतम् आगतवद्भ्यः वारं वारं वन्द्य इदानीं तत्र मधुरवाण्याम् अस्माभिः सन्तोषयतु इति प्रार्थये। एकवार समयः एकवार समयः ननु अडियन् तदेव भोः एकघण्टापर्यन्तं तदेव भोः तदेव अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। नमस्सरसे महरिदं भागधेयं यत्र डिपार्टमेंट ऑफ वैष्णविज्म द्वारा प्रचाल्यमान श्री एंडोमेंट लेक्चर उपन्यास में ममापि अवकाशः प्राप्तः इत्येतत् तदर्थमं सर्वोत्कृष्टतमम् अवकाशं दत्तवतां सर्वेषाम् अस्तिकाग्रेसराणां सविधे धन्यधन्यान् निवेद्य इतिहासे पठ्यमान इतिहास विषयान् अधिकृत्य यत्किञ्चित् प्रस्तोतुम् आरभामि। பெரியவர்களே, ரொம்ப விசேஷமான இந்த ஒரு சபையில இப்ப அடியனுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் மொழிதான சந்தர்ப்பம் உண்டு அடியனுக்கு. அதுல இது ஒரு விஷயம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஹெச்ஓடி சுவாமி அடியனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்ரீராமஜெயம் என்டோமெண்ட் லெக்சர் ஒன்று இருக்கு, பேஸ்ட் ஆன் த இதிஹாசாஸ் அதுல ஏதாவது விஷயங்கள் சொல்லணும்னு அந்த சுவாமி அடியனுக்கு நியமனம் கொடுத்தார். உடனே அடியன் ஆகான்னு ஒத்துண்டாத. ஒத்துண்ட உடனே என்ன தலைப்பு கொடுக்கறது அப்படின்னா, அப்ப இமிடியட்டா அடியனுக்கு புரிச்சதான ஒரு தலைப்பு, அவ்வளவுதான் விஷயம். இதிகாசத்தில் இதிகாசம் அப்படின்னு டக்குனு ஒரு தலைப்பு கொடுத்துட்டேன் நான். ஆனா தலைப்பை கொடுத்துட்டேனே தவிர்த்து அதுக்கப்புறம் அந்த தலைப்புக்கு தேவை விஷயங்களை தேடுறதுன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. முதல்ல டாபிக் கொடுத்தாச்சு, குல்லா இருக்கு, தலையை எப்படி கொண்டு போய் அது கொண்டு நுழைக்கிறது அப்படின்னு தான் ஒரு கேள்வி வருதோ இல்லையோ, இல்லையா? அந்த மாதிரி அடியனுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த லெக்சர் மூலமாக இதிகாசங்களை நன்னா அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அடியனுக்கு. எப்பவுமே there is a difference between உபன்யாசம் அண்ட் லெக்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைஷ்ணவத்துல இருந்ததுன்னா அது பேரு லெக்சர். அதே ஆஸ்திக சமாஜத்திலையும் அயோத்தியா மண்டலத்திலையும் பண்ணா அது பேரு உபன்யாசம். அவ்வளவுதான் விஷயம். பேரை மொத்தம் மாத்திட்டா போருமா சுவாமி அப்படின்னா, பிராண்ட் நேமை மாத்தி ப்ராடக்ட்ஸா கொடுக்குற மாதிரின்னு அர்த்தமா? அப்படி இல்லை. இங்க ஒரு மெச்சூர்டாகவும் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா, கொஞ்சம் இல்லை நன்னாவே விஷயங்களை நிரூடியா தெரிஞ்சிருக்கிறவாளாகவும் சுவாரஸ்யமான அர்த்தங்களை ரசிக்கக்கூடியதான சபியர்களா இருக்கிறதுனால அவளுக்கு ஏற்றார் போல விஷயங்களை சொல்லணும்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? முதல்ல இந்த இதிகாசம் சப்தத்துடைய அர்த்த விசேஷத்தை நாம ரசிக்கலாம். இதிகாசம் இதிகாசம்னு நாம சொல்றோம். இதிகாச சிரேஷ்டம் ஸ்ரீமத் ராமாயணம் என்பதாக சுவாமி தேசிகன் பிரதான சதகம் முதலான கிரந்தங்கள் சாதிக்கிறார். இதிகாச சிரேஷ்டம் ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், இந்த பாரதத்துடைய பெருமை என்ன அப்படின்றதான விஷயங்கள் எல்லாம் பிரதான சதகம் முதலான கிரந்தங்கள்ல சுவாமி தேசிகன் எடுத்து காண்பிக்கிறார். அதே மாதிரி பாதுகா சகஸ்திரம் முதலான கிரந்தங்கள்ல ஸ்ரீமத் ராமாயணத்துடைய வைசிஷ்டியங்களை எடுத்து காண்பிக்கிறார். இதுக்கு பெரியோர்கள் இதிகாசம்னு ஏன் பேர் வச்சானர்? இதிஹ அப்படின்னு. இப்படி கூட நடந்துதா, இப்படி கூட வா, இந்த ஹாப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஹாப்பனிங்ஸ் அர்த்தம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு,
அப்படியா, உண்மையிலேவா, நிஜமாவா? அது காசிப் வம்பு கேட்கறதா இருந்தாலும் சரி, நல்ல விஷயம் கேட்கறதா இருந்தாலும் சரி, அப்படியா அப்படியா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையோ, இதிஹ இதிஹ அப்படின்றோம் இல்லையோ, இப்படியா என்பதாக அந்த இதிஹ என்பதை அடியொற்றி வந்ததான வார்த்தை தான் இதிகாசம் என்பதாக சொல்றோம். ஆச்சரியம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அங்க நடக்கக்கூடியதான நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அதில் ஒவ்வொன்றிலும் ஆச்சரியம் என்பதாக தோன்றுகிறது. சுவாமி கீதையில சொல்லும் பொழுது ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டநேனம் என்பதாக எல்லாவற்றையும் ஆச்சரியமாக பார்ப்பது என்று அந்த ஞானயோகியினுடைய வைசிஷ்டியத்தை எடுத்து சொன்னார். ஆனா இங்க நமக்கு எல்லாமே ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கு. சில விஷயங்கள் நாம் அனுபவிக்கும் பொழுது இப்படி கூட நடந்திருக்குமா என்பதாக நமக்கு தோற்றுகிறது. அதுக்கு சில பல திருஷ்டாந்தங்கள் மூலமாக நாம் இந்த அனுபவத்தை பெறலாம். இதிகாசத்துக்குள்ள இதிகாசம்னா இன்னொரு அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். இதிகாசம்னா கதை, அந்த கதைக்குள்ளே சொல்லப்படக்கூடிய பழைய கதை. ஜெனரல் மீனிங் ஆஃப் இதிகாசம்னு வரச்சே ஏன்ஷியன்ட் ஸ்டோரி அப்படின்னு நம்ம ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இதிகாசம்னு சொன்ன அர்த்தம் ஏன்ஷியன்ட் ஸ்டோரி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த ஏன்ஷியன்டான ஸ்டோரி, இப்ப ராமாயணம் திரேதா யுகத்தில் நடந்தது, மகாபாரதம் துவாபர யுகத்தில் நடந்தது. சோ அதுவே நமக்கு ரொம்ப ஏன்ஷியன்ட். ஆனா அதுல சில கதைகள் சொல்லப்படுகிறது. கதைக்குள் கதை அப்படின்னா நாம ராமாயணத்தை அனுபவிக்கிறதே ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்குள்ள மற்றொரு பிளாஷ்பேக் என்பதாக நாம் அதை பார்க்கிறோம். அதற்கு என்பதான ஒரு தனிப்பட்ட பெருமையானது அங்கே காண்பிக்கப்படுகிறது. ஒரு திருஷ்டாந்தம் 2-3 ஸ்தாலி புலாக்கம்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே ஸ்தாலி புலாக்கமா சொல்ல முடியும் இருக்கிற டியூரேஷன்ஸ்குள்ள. அது ஒரு 2-3 திருஷ்டாந்தம் அடைய நீங்க எடுத்து காண்பிக்கிறேன். வால்மீகியினுடைய கவிதா சாமர்த்தியம் என்பது ரொம்ப ஆச்சரியமானது. அந்த வால்மீகியினுடைய பெருமைய சுவாமி தேசிகன் வாய் விரும்பி பல இடங்கள்ல சாதிக்கும். வசுதாஸ்ரோத்ரஜே தஸ்மின் வியாசே ச ஹிருதயஸ்திதே அன்யேபி கவயः காமம் பபூவுஹு அனபத்ரபாஹ சொன்னார். யாதவாபியுதயம்ன்றத மகாகாவியத்துல சாதிக்கும் பொழுது நாமெல்லாம் நம்மள கவிகள் கவிஞர்கள் பெருமையோடு பேசிட்டு இருக்கோம். நமக்கும் கவிதைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, வியாசர் வசுதாஸ்ரோத்ரஜே தஸ்மின் வால்மீகி வியாசே ச ஹிருதயஸ்திதே அடுத்தது வியாசர். இவா 2 பேரும் இருக்கும் பொழுது அன்யேபி கவயः காமம் பபூவுஹு அனபத்ரபாஹ மற்றவர்கள் தங்களை கவிஞர்களாக பேசிக்கொள்வது என்பதுதான் இந்த உலகத்துல பெஸ்ட் காமெடி அப்படின்னு சாதிக்கிறது. அன்யேபி கவயः காமம் பபூவுஹு அனபத்ரபாஹ. இந்த 2 மகனியர்கள் இருக்கும் பொழுது அவர்களை தவிர்த்து மற்றவர்களை நாம் கவிஞர்களாக கொண்டாடுவது என்பது மிக மிக நகைப்புக்கு உரியதான விஷயம் சாதிக்கிறது. அப்பேற்பட்டதான வால்மீகி ராமாயணத்தை எழுதுறார். எந்த சந்தர்ப்பத்துல ராமாயணத்தை வால்மீகி எழுதினார்? நாரணன் விளையாட்டை எல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தால் அறிந்த வால்மீகி பகவான் அப்படின்னு கம்பராமாயணம். இவர் யோசிச்சிருந்தார். அப்ப நாரதர் வர நாரதரிடத்துல தன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் விண்ணப்பித்தார். அதற்கு நாரதர் ஒரே வரியில பதில் சொல்லிட்டு ஒரே ஆன்சர் என்னது? ராமன். பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாக முனே வக்ஷாம் யஹம் புத்வா தைரியுக்த ஸ்ரூயதாம். என்ன ஆச்சரியமான ஸ்லோகங்கள், எப்பேற்பட்ட ஸ்லோகங்கள். அதாவது வரி அடைவே ஸ்ரீமத் ராமாயணத்தை ரசிப்பதற்கு எம்பெருமான் நமக்கு ஒரு காலத்தை கொடுக்கணும், ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் தெரியுமா? இப்ப நாம என்ன பண்றோம், அங்கங்க அப்படி ஜப் பண்ணி போயிடுறோமே தவிர்த்து ஒவ்வொரு வரிக்கு வரி அதை கோடிட்டு ஸ்ரீமத் ராமாயணத்துடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் ரசிக்கணும். நாரதர் உபன்யாசம் பண்ணி முடிச்சுட்டார். உடனே வால்மீகி கிளம்பிட்டார். மாத்தியந்தினாய நியமாய மகரிஷி சேவியாம் புண்ணியாமவாப தமசாம் தமசா நிகந்திரின்னு போஜமகாகவி சம்புராமாயணத்துல சொல்றார். ஐயோ நாழியா எடுத்தே மாத்தியானிகத்துக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? வால்மீகி மாத்தியானிகம் கூட கரெக்டா ஒர்க் பண்ணிருக்காருன்னு தெரியுது.
சுவாமி காலத்துல ஆபீஸ் போச்சே சந்தியாவந்தனம் பண்ண முடியறது இல்ல. சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வரச்சே அது சந்தியாவந்தனம் பண்றதுக்கு டைமே கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுறது. இந்த மாத்தியானிகம் தான் பண்ண முடியாமல் போயிடுறது. என்ன பண்றதுன்னா பண்ண க்ஷவரத்தை ஒன்னா சேர்த்து பண்ண வேண்டியது தானே. கார்த்தாலையும் விட்டாச்சு, சாயங்காலமும் விட்டாச்சு, வந்திருக்கிற மாத்தியானிகத்துக்கு மட்டும் என்ன கவலைப்படுறது? சந்தியாவந்தனம்னா சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கா, பிராத்த காலம் சாயங்கால காலம் ரெண்டுத்துக்கு மட்டும் தான் சந்தியாவந்தனம் பேரு. மாத்தியானிகம் தனி சாப்டர்னு சொல்லிட்டா. சந்தியாவந்தனம்னு சொன்னா திரிகாலம்னு பேரு. மூணுத்தையும் சேர்த்துதான் சந்தியாவந்தனம். மூணுத்தையும் சேர்த்துதான் சந்தியாவந்தனம். காணாமல் கோணாமல் கண்டு பெரியோர்கள் இதனுடைய மேன்மையத்தான் சொல்லியிருக்கா. சந்தியாவந்தனம் பண்ணாலே இன்னைக்கு எல்லாம் பெரிய வைதிகால். நாமெல்லாம் சந்தியாவந்தனத்தை ஒழுங்கா பண்ணினோம்னு சொன்னா நாமெல்லாம் பெரிய வைதிகால். அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு லோகம். அப்படியே வால்மீகி மாத்தியான் ஒரு பெரிய மகான் வந்திருக்கார், மகரிஷி வந்திருக்கார், அவர் இடத்துல பேசியிருந்தார். பேசிட்டு இருக்கச்சே நாழி ஆயிடுச்சு. நம்ம தினந்தோறும் கங்கையில போய் தீர்த்தாமாடி மாத்தியானிக ஸ்தானம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் மகரிஷிகள் அவளுக்கெல்லாம் அந்த மாத்தியானிக ஸ்தானம் ரொம்ப இன்றியமையானது. நாம போய் மாத்தியானிக ஸ்தானம் பண்ணணும். பண்ணிட்டு மேற்கொண்டு மாத்தியானிகத்துல அர்க்க பிரதானம் பண்ணணும். பிராத்த சந்தியாவந்தனத்துக்கு காலாதீத பிராயசித்தம் பண்ணலாம். சாயம் சந்தியாவந்தனத்துக்கு காலாதீத பிராயசித்தம் பண்ணலாம். மாத்தியானிகத்துக்கும் அவர் காலாதீத பிராயசித்தம் பண்ண முடியும், பண்ணக்கூடாது அப்படின்னு சரி தினந்தோறும் நாம கங்கையில போய் ஸ்நானம் பண்ணுவோம், மாத்தியானிக ஸ்நானம். அதற்கு பதில் இன்னைக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியதான தமசா நதிக்கு போலாமே அப்படின்னு மாத்தியந்தினாய நியமாய மகரிஷி சேவியாம் புண்ணியாமவாப தமசாம் தமசா நிகந்திரி என்பதாக அந்த தமோ குணத்தை ஒழிக்கக்கூடிய இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இன்னைக்கு சப்ஜெக்டுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப எடுக்கக்கூடிய ஸ்லோகத்துக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையான ஒரு விஷயம். புண்ணியாமவாப தமசாம் தமசா நிகந்திரி, தமோ குணத்தை ஒழிக்கக்கூடியதான தமசா நதியில் ஸ்நானம் செய்வதற்காக மகரிஷி விரைந்தார். அடுத்தா அந்த நதிக்கரைக்கு போய் நின்றார். அங்க எப்பொழுதுமே மகரிஷிகளுக்கெல்லாம் என்ன கான்சென்ட்ரேஷன், நாம தான் சந்தியாவந்தனம் பண்ணுச்சு என்ன பண்ணுவோம், T20 மேட்சை பார்த்துட்டு இருப்போம். T20 மேட்ச்ல 20 ஓவர்ஸ் தான். நமக்கு மினிமம் 28 காயத்ரி பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த 20 ஓவர் கிரிக்கெட்டை பார்த்தோம்னா 28 காயத்ரி மிஸ் ஆயிடும். அந்த மாதிரி நம்முடையதான கான்சென்ட்ரேஷன். மகரிஷிகளுக்கெல்லாம் ஏகாகிர சித்தவருத்தி. அவருடைய ஹிருதயம் முழுக்க இப்ப ராமபக்தி நிறைந்திருக்கிறது. மகரிஷியினுடைய வேடன் உரைத்த வேதாந்தம் என்பதான அடியனுடைய ஒரு நூல் ஒன்று இருக்கு. அதை நீங்க வாசித்தீர்களானால் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். அதை எப்படி அந்த வால்மீகியினுடைய மனோநிலை அந்த இடத்தில் இருந்தது என்பதாக அடியன் காண்பித்திருக்கிறேன். ஏபிஎன் சுவாமி wordpress.com போனீங்கன்னா அந்த புஸ்தகம் உங்களுக்கு அப்படியே ஃப்ரீ டவுன்லோட். வேடன் உரைத்த வேதாந்தம் பேர் அந்த புஸ்தகத்துக்கு. என்ன பண்ற, ஹிருதயம் முழுக்க அவருக்கு ராம பக்தி நிரம்பி இருக்கு. அப்படியே ராமனிடத்துல அதாவது அது ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம், ஒரு அற்புதமான அனுபவம். ராமா 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 ராமான் வேற சிந்தனையே கிடையாது, வேற விஷயங்களே கிடையாது. அதனால்தான் பாகவதத்தை சொல்லுவார், கிரகேஷு கிரகமேதினாம் அப்படின்னு. ஐயா, உப்பு புளி மிளகுக்கு என்ன விலை? பெட்ரோல் விலையில் மாற்றம் உண்டா இல்லையா? தங்கம் விலை ஏறி இருக்கிறதா இறங்கி இருக்கிறதா? அதே மாதிரி இன்னைக்கு அந்த காளமாடு ஒண்ணு போட்டு ஒரு பொம்மை போட்டு ஒண்ணு காண்பிப்பாங்க, என்னது சென்செக்ஸ். அந்த சென்செக்ஸ்ல இன்னைக்கு ஏற்றம் உண்டா இறங்க உண்டா? இதெல்லாம் பத்தி கோவிஷீல்டு 2 கோவிஷீல்டு அதை மட்டும் போட்டுட்டா போருமா, இல்ல மேல பூஸ்டர் ஒண்ணு தனியா போட்டுக்கணுமா, கோவேக்சின் கோவிஷீல்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணுமா? இப்படியெல்லாம் யோசிக்கிறவா யாரு அப்படின்னா நம்மள போல சாமானிய கிரகஸ்தர்கள். அது தவிர இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது, ஆஹா இன்னைக்கு மத்தியானம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லெக்சர் இருக்கு, நமக்கு ஒய்ஃபை அன்இன்டரப்டடா இருக்கணுமே, இந்த கவலை சேர்த்து பட ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நமக்கு கவலைப்படுறதுக்கு காரணங்கள் ஏறிண்டே இருக்கு. ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். முன்னெல்லாம் நாம பெருமாள் சன்னதிக்கு போவோம், ஏதோ கையில ஒரு பர்ஸ் எடுத்துட்டு போவோம், ஒரு பை ஒண்ணு வச்சுட்டு இருப்போம், அந்த பையில பர்ஸ் இருக்கும், பெருமாளுக்கு தட்டுல ஏதோ சேர்க்கறதுக்கு, உண்டியில ஏதோ சேர்க்கறதுக்கு, புஷ்பம் பழம் வெத்தலை பார்ப்போம், கல்கட்டோ ஏதோ எடுத்துட்டு போவோம். இப்பெல்லாம் என்ன பண்றோம் தெரியுமா, அந்த மாதிரி எடுத்துன்னு போகச்சே போய் அந்த பெருமாள் சந்தில நல்லா விழுந்து சாட்டாங்கமா சேவிச்சிருந்தோம். இப்ப நம்ம பெருமாள் சந்தில சேவிக்கிறது இல்லை. ஏன் சேவிக்கிறது இல்லை? நான் ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சேன். என்னடா, பெருமாள் சன்னதியில இவன் விழுந்து சேவிச்சான்னா அவன் பாக்கெட்ல இருந்த செல்போன் கீழே விழுந்துரும். அதனால அந்த பிரகலாதர் என்ன பண்ணா, ஹிருதயேன உத்வகன் ஹரி, மெல்ல உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவுன்ற மாதிரி ஒரு கர்ப்பவதி கர்ப்பிணி ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தை தாங்கிக் கொண்டு எழுந்திருப்பதை போல ஹிருதயத்தில் எம்பெருமானை தாங்கிக் கொண்ட பிரகலாதன் அந்த இதயத்துல அப்படி கை வச்சுண்டு பெருமாளை
அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் நேராமல் காப்பாற்றினான் என்று விஷ்ணு புராணத்துல பாகவதத்துல வர்ணிக்கிறாரு. அது போல நாம என்ன பண்றோம்னா, பெருமாளை சேவிக்கச்சே எங்க நம்ம பேக்கெட்ல இருக்கிற செல்போன் விழுந்துட போறதோன்றதுக்கோசரம் ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற எம்பெருமான மறைக்கிற அந்த செல்போனை மறைச்சுண்டு கை வச்சுண்டு எதிர இருக்கிற பெருமாளை சேவிக்க மாட்டேன். இத்தனை டீவியேஷன் எங்க வந்துட்டு தெரியுமா? நாம பெருமாளை சேவிப்பதற்கு நாம போனால் கூட அதிகப்படியான லக்கேஜஸையும் பேக்கேஜஸையும் எடுத்துட்டு போறதுனால அங்க போயும் பெருமாளை சேவிக்க முடியும். அதுதான் பாகவதம் சொல்றது, கிரகேஷு கிரகமேதினாம் அப்படின்னாரு. ஸ்ரோதவ்யாதீனி ராஜேந்திர நிருணாம் சந்தி சஹஸ்ரஷா அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம். அப்பா பரீட்சித்து ஒரு விஷயத்தை கேளு. கார்த்தால பேப்பர் படிக்கிறதுடைய நோக்கம் என்ன? உப்பு புளி மிளகுடைய விலையை பார்த்துட்டு இருக்கா. ஆத்ம ஜானின்ற என்ன பண்ணுவான்? ரிலீஜன் காலம் மட்டும் படிச்சுட்டு விட்டுடுவான். அவனுக்கு தேவை என்ன? அதுல வரக்கூடியதான என்கேஜ்மெண்ட்ல இன்னைக்கு எந்தெந்த ஊர்ல எங்கெங்க உபன்யாசம் நடக்கிறது, எங்கெங்க சத்சங்கம் நடக்கிறது, எந்தெந்த மகான்கள் என்ன புஸ்தகங்கள் போட்டு அந்த புஸ்தகங்களை ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னு அதுலதான் நோக்கு போகும். கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்று மால் தேடி ஓடும் மனம்னர் ஆழ்வர். அந்த மாதிரி மனோபாவங்கள் ஏற்படும். இங்க ஒண்ணும் இல்லை. சரி போகட்டும். இப்ப வால்மீகி அப்படி மனசுல ஹிருதயத்துல எம்பெருமான தியானம் பண்ணிட்டு இருக்க. ஹிருதயம் முழுக்க பெருமாள் நிறைந்திருக்கிறான். ஹிருதயம் முழுக்க பெருமாள் அற்புதமாக நிறைந்திருக்கிறான். அப்பேற்பட்டதான் அந்த பெருமாளை தான் நினைச்சுட்டு அந்த நதிக்கரைக்கு வந்து நிற்கிற. என்னைக்குமே எங்கேயுமே அவருடைய கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகாது. அவருடைய கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? தீர்த்தாமாடணும். அந்த தீர்த்தாமாடுற சமயத்துல சிஷ்யன் பக்கத்துல வந்திருக்கான், பரத்வாஜன் என்பதாக. அந்தே வசன்னரமஸ்ஸகவே சயோகி மன்யான் பிரகிருஹ்ய விவிதான் உபதா விசேஷான். சுவாமி பாதுகா சகஸ்திரத்துல கூட வரக்கூடிய பரத்வாஜனுடைய பெருமையை அருளி செய்யும். ஆச்சாரியன் இருக்கார். அந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக சிஷ்யன் உடன் வருவான். அப்ப ஆச்சாரியனுக்கு தேவையான கடம், அந்த கடம் தீர்த்த பாத்திரம் இல்லாமல் வெளியில போகவே கூடாது. சாப்பிட ஒரு 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 ஆசிரமத்துல ஒரு மட்டத்துல தரியாரம் நடக்கிறதுனா அங்க போய் டம்ளர் 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 கேட்க கூடாது. நம்முடைய தீர்த்த பாத்திரத்தை நாம கையில எடுத்துன்னு போவோம், தீர்த்தத்தோட எடுத்துன்னு போவோம். இல்லைன்னா அங்க போய் தீர்த்தத்தை நாம எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு பண்பாடு. அது மாதிரி பெரியவர்கள் மகான்கள் ஆச்சாரியர்கள் போகச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா கையில தீர்த்த பாத்திரத்தோட போகும். அந்த சிஷ்யன் தீர்த்த பாத்திரம் கையில கொண்டு வந்துட்டு இருக்க, கையில வச்சுட்டு இருக்காரு. தீர்த்த பாத்திரம் சிஷ்யன் கையில வச்சுட்டு இருக்காரு. அடுத்தது இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்நானசாட்சின்னு பேரு. அது ஒண்ணு முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்நானசாட்சின்னு அர்த்தம் அப்படின்னா உடுத்த வஸ்திரத்தோட தீர்த்தாமாட கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. அது ரொம்ப முக்கியம். உடுத்த வஸ்திரத்தோட தீர்த்தாமாட கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்நான வஸ்திரத்தை உடுத்திட்டு மற்ற காரியங்களை பண்ணக்கூடாது. அதுக்கு ஒண்ணு இருக்கு. இந்த தாரையினுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது தாரை தான் முதல்ல இந்த நைட்டியோட வெளியில வந்தான்னு சொல்லுவோம். அந்தந்த சமயத்தில் அணிய வேண்டியதான ஆடை என்பது நம்முடையதான பண்பாடு. அந்தந்த சமயத்தில் எந்த ஆடையை அணிந்திருக்க வேண்டும் என்பதான ஒரு பண்பாட்டிற்கு ஏற்றார் போல அந்த ஆடையைத்தான் நாம் அணிந்திருக்க வேண்டும். அதுவும் காட்டுல இருக்கக்கூடிய மகரிஷிகள் அவெல்லாம் வல்கலதாரிகள் பேரு. அவனுக்கு வல்கலதாரினஹா மகரிஷயா அப்படின்னு. வல்கலம்னா மர உரி, மரத்தினுடைய அந்த பட்டைய உரிச்சு அதைதான் வஸ்திரமா உடுத்திப்பான். அந்த மாதிரி இப்ப அவர் தீர்த்தாமாட போற சசிஷ்ய ஹஸ்தாத்தாராய வல்கலம் நியதேந்திரியா விசசாரஹ பஷ்யன் சர்வதோ விபுலம் வனம் விசசாரஹ பஷ்யன். இந்த அப்படின்றத இதிகாசத்துக்கு இன்னைக்கு எடுக்க வேண்டிய எக்ஸாம்பிள். இதுக்கு அடுத்தது ஒரு ஸ்லோகம் சொல்ல போறேன். அத்ரத பிரயயோ ராம சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதச்ச தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோனு ஜகாம அப்படின்னு போறாரு. அடுத்தது அதான் சுவாரஸ்யம். அந்த சுவாரஸ்யத்தை நம்ம பார்க்க போறோம். சசிஷ்ய ஹஸ்தாத்தாராய வல்கலம் நியதேந்திரியா. மார்க் திஸ் வேர்ட்ஸ். நியதேந்திரியா, ஒன் ஹூ இஸ் கண்ட்ரோலிங் ஆல் ஹிஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும். இந்திரிய நியந்தா, ஜிதேந்திரியர். நம்மை போல வேடிக்கை பார்க்கறது, பராக் பார்க்கறது, யார் வரா யார் போறா யார் நம்மள பாக்குறா, நாம ஜபம் பண்றதை யாராவது போட்டோ எடுத்து போடுறாளா Facebookல, நமக்கு லைக்ஸ் நிறைய வருதா அப்படின்றதுக்கோசரம் கண்ணை மூடிட்டு ரேச்சக பூரக கும்பகம் மாதிரி அவ பார்த்தா மூக்கு பிடிச்சுக்கிறதா, அவ பார்க்கலாம் அப்படி கை எடுத்துடுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் இல்லையா வால்மீகி?
ஐயா ஜிதேந்திரியர், எப்பொழுதும் காமக்ரோத வசப்படாதவர், ஹிருதயத்தில் எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருப்பவர், எங்கேயுமே பராக் என்பதாக. இது ஒரு அழகான விஷயம் நீங்க கவனிக்கணும். சாஸ்திரஜர்கள் நீங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைஷ்ணவிசத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்ல ஒரு சாஸ்திர ஞானம் உண்டு இல்லையா? பராக் என்பதாக உபனிஷத் ஒரு விஷயத்தை உபதேசம் பண்றது. பராக் என்றால் என்ன பொருள்? பராக் என்றால் வெளியில் என்பதாக பொருள். தமிழ்ல கூட சில பேர் என்ன பண்ணுவா, எங்க பராக்கு பார்த்துன்னு வர, எங்க பராக்கு பார்த்துன்னு வரேன்னு கேட்பான். அதே மாதிரி ராஜாக்கள் வரும் பொழுது என்ன பண்றான், மகாராஜா பராக், மகாராஜா பராக் அப்படின்வான். என்ன பராக்கு? நமக்கு தெரிஞ்சதுலாம் பான் பராக்கு தான். இது என்ன பராக் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் இல்லையா? இந்த பராக் என்பதற்கு தாற்பயம் என்ன தெரியுமா? வெளியே அப்படின்னு அர்த்தம். பிரத்யக்கு என்றால் என்ன அர்த்தம்? உள்ளே என்பதாக. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்க. பராக்கு என்றால் வெளியே, பிரத்யக் என்றால் உள்ளே. அர்த்தம் புரிகிறதா? அப்ப மகரிஷியை போன்றவர்கள் வெளியே பார்ப்பதில் உபனிஷத் சொல்லுது பராஞ்சி காணி. இந்த பராஞ்சி பராக்கு பார்ப்பதில்லை அவர்கள், பிரத்யக்கை பார்ப்பவர்கள். பிரத்யக் என்றால் ஆத்மா. பிரத்யேக ஆத்மா என்பதாக நம்ம ஆத்மாவை சொல்லுவோம். அந்த ஆத்மாவுக்குள்ள ஏஷ சர்வபூதாந்தர ஆத்மா அபகர ஆத்மா திவ்யா தேவஹா ஏகஹா நாராயணா என்று நாராயணனுடைய பெருமையை சொல்லுது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவன் பரமாத்மா, ஹிருதய புண்டரீகத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா. அந்த பரமாத்மாவை உள்ளுக்குள்ளே பார்ப்பவர், உள்ளுக்குள்ளே பார்ப்பவர். உன்னை பொன்னை, அதாவது பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாள நம்பி. என் மனக்கடலில் உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும், உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். நாம சாதாரணமா நாமெல்லாம் என்ன பண்றோம்? கோவிலுக்கு போறோம். ஆஹா, நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி, கண்டநாதனுடைய உற்சவம் நடக்குது. எல்லாரும் கோவிலுக்கு போய் சேவிக்க முடியாது. எல்லாராலும் ஸ்ரீரங்கம் போக முடியாது. போகணும்னு ஆசையா இருந்தாலும் சில சமயம் பயமா இருக்கு. இன்னும் கோவிட் சுச்சுவேஷன் முடியலன்ற மாதிரி பயமா இருக்கு. இல்ல ஏதோ வசதிகள் இல்ல. சரி என்ன பண்ணலாம்? ஜோதி டிவில லைவ் பார்க்கலாம், கரண்ட் டிவில லைவ் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கச்சே என்ன பண்ணுவோம்? அப்படியே க்ளோஸ் அப்ல ரொம்ப தக்க 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 தக்கன்னு மின்னக்கூடிய ரத்ராங்கியோட பெருமாள் ஊறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பெருமாளுடைய அந்த புறப்பாடு நடக்கும். அப்படியே கண்ணை அப்படி இருக்க முடியும். அப்படி கண்ணை அப்படி மனசுல அப்படி கை வச்சுப்பேன். ஏண்டா நேர பெருமாள் சேவை சாதிக்கச்ச கண்ணை நல்லா கொட்டாபுலி மாதிரி திறந்து அந்த பெருமாளை சேவிக்கணுமா? இல்ல அந்த சமயத்துல கண்ணை இருக்க முடிகிறதா? தலையெழுத்து நம்ம பாப்பா எங்க போனாலும் தடுக்கிறது நம்மள. இதுதான் சுவாரஸ்யம். இந்த வித்தியாசம் நமக்கு தெரியும். கண்ணை எங்க மூடணும், கண்ணை எங்க திறக்கணும் கூட நமக்கு தெரியும். அதுதான் மகான்கள் எப்பேற்பட்டவர்கள். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமின்னு ஞானயோகியினுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது, உலகம் பார்க்கும் விஷயத்தில் அவன் உறங்குகிறான், உலகம் உறங்கும் விஷயத்தில் அவன் பார்க்கிறான்னு சொன்னார்கள். இவர் ஹிருதயத்துல எம்பெருமான பார்ப்பவன், ஹிருதயத்துக்குள்ள பரமாத்மாவை தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் நாரதருடைய உபதேசம். அந்த நாரதருடைய உபதேசம் அப்படியே தழும்ப தழும்ப நாமபக்தி நிறைந்திருக்கிறது. அந்த மகரிஷி இன்னைக்கு பராக்கு பாக்குறாரு. விசச்சார பஷ்யன்னு 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 அப்படின்னு இதிகாசம் அர்த்தம் பண்ணணும். சசிஷ்ய ஹஸ்தாத்தாராய வல்கலம் நியதேந்திரியா விசச்சார பஷ்யன்னு சர்வதோ விபுலம் வனம். என்னைக்குமே எங்கேயும் பார்க்காதவர், எதுலயும் கான்சென்ட்ரேஷன் இல்லாதவர், கேவலம் பகவத் விஷயத்திலேயே எப்பொழுதும் போக்கஸ்டா இருக்கக்கூடியவர் இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சார் சுவாமி. ஜிதேந்திரியர் காமக்ரோதத்தை வென்றவர், தாமச குணத்தை ஒழிக்கக்கூடிய தமசா நதிக்கரையில் நிற்கக்கூடிய மகரிஷி பார்த்தார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வரக்கூடியதான இன்சிடென்ட்டுக்கு எபிசோட்ஸுக்கு இது அத்தனை பில்டப். நெக்ஸ்ட் வரக்கூடியதான அந்த எபிசோட்ஸ் இருக்கு, அந்த இன்சிடென்ட்ஸ், அது அத்தனைக்கு இது பில்டப். புரியலையே சுவாமி? அதான் சுவாரஸ்யம். என்ன காமக்ரோத வசப்படாத மகரிஷி இப்ப கோப வசப்பட போகிறது. எத? என்ன? அந்த பறவை ஒன்று, ஆன்றில் பறவை ஆண் பெண் இணைந்திருக்கிறது. அதில் ஆண் பறவையை வேடுவன் அடித்து வீழ்த்துவார். அதை பார்த்த உடனே மகரிஷிக்கு கோபம் கழுந்துடும். மானிஷாத பிரதிஷ்டாந்த மகவ சாஸ்வரி சமஹாய கிரௌஞ்ச வித்னாரேகம் அவதி காமமோகிதம்னு அவர் அவனுக்கு சாபம் கொடுக்க போறாரு. ஆஹா, எப்பேற்பட்ட பரமசாத்விகரான மகரிஷி, ஹிருதயம் முழுக்க ராமபக்தி நிறைந்திருப்பவர், உலகத்தின் மிகச்சிறந்த இதிகாசமான ராமாயணம், சாட்சாத் வேதவேத்யே பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜை என்று வேதவேத்தியனான பரம்பொருளான எம்பெருமான் ராமபிரானாக அவதரித்து அவனுடைய சரித்திரத்தை எழுதுவதற்கு மங்கள ஸ்லோகம் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகரிஷியின் வாயில் இருந்து இப்பொழுது ஒரு சாபம் புறப்பட போகிறதே. அப்படிதான். அப்படியா? அப்படி கூட நடந்துதா? இப்படி கூட ஒரு இன்சிடென்ட் உண்டா? இந்த மாதிரி கூட எபிசோட்ஸ் உண்டா? அப்படின்னு அத அங்க காமிக்கிறது.
சசிஷ்யஹஸ்தாராய வல்கலம். எத்தனையோ இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அப்படியே அமிர்தம் மாதிரி ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் சொல்லிட்டே போறாங்க. இந்த 1 ஹவருக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிக்காமல் கூட உபன்யாசம் பண்ணலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சசிஷ்யஹஸ்தாராய வல்கலம் நியதேந்திரியா விசசாரஹ பஷ்யன் சர்வதோ விபுலம் வனம். என்றுமே எங்கேயுமே பார்க்காதவர், எதையும் பார்க்க தோணாதவர், எதையும் பார்ப்பதற்கு விரும்பாதவர் இப்பொழுது பார்க்கிறார் என்னும் பொழுது அது ஒரு ஆச்சரியம். இதிகாசத்துல காண்பிக்கப்படக்கூடிய இதிகாசம். அங்க அது வாட் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன் அப்படின்றத அந்த இதிகாசம் நமக்கு அங்கே தெளிவுறுத்துகிறது. அடுத்தது சுவாமி தேசிகன் அடிக்கடி எடுத்தாளக்கூடிய ஒரு வாக்கியம். பிரணவத்தினுடைய அர்த்த விசேஷமாக அப்புள்ளார் அருளி செய்த விறகுன்னு சொன்ன மொபைல் பிரணவம் அப்படின்னு அர்த்தம். மொபைல்ல ரிங் டோனா வச்சுட்டு இருக்காரு, அந்த பிரணவமா? அப்படி எடுத்தாலே காயத்ரி மந்திரம் வருது, டாயின் 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 எல்லாரும். காயத்ரி ஜபம் பண்ண வேண்டியவன் பண்றது இல்ல, யாரோ சில பேர் பாடுறத மொபைல்ல ரிங் டோனா வச்சுருக்காங்க. அது நமக்கு அந்த மொபைல் பிரணவம் இல்ல. மொபைல்னா மொபிலிட்டி, மூவிங்ல இருக்கு. பிரணவமே மூவிங்ல இருக்கு. பாடுறா, உனக்கு பிரணவத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமா? சுவாமி அபிரக்ஷிதுமக்ரதஸ்திதம் துவாம் பிரணவே பார்த்தரதே ச பாவயந்தஹான்னு சாதிச்சார். பரமார்த்த ஸ்துதி பேரு திருப்புட்குழியம் போரேருன்னு ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருப்புட்குழியம் பெருமான விஷயமாக அருளிச்சிற உயர்ந்த ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துல எம்பெருமான் சர்வரக்ஷகன்றது உனக்கு எங்க தெரியறதுன்னு பிரணவத்திலையும் தெரியறது, பார்த்தனுடையதான தேரிலையும் அந்த விஷயமானது தெரியறது அப்படின்னு சொன்ன. பிரணவத்திலையும் தெரியறது, பார்த்தனுடையதான அந்த விசேஷமான தேர்லையும் தெரியுது. இப்ப அப்புள்ளார் என்ன பண்ணார்? அது மட்டும் இல்ல, இந்த பிரணவத்தை இங்க கூட பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? தண்டகாத போவன ஜங்கம பாரிஜாதா. சுவாமி வர்ணிக்கிறார்கள் ரகுவீர கத்தியத்துல. தண்டகாத போவன ஜங்கம மொபைல் கல்பக விருட்சம். மறுபடியும் சொல்றேன், கற்பகா பூர்விகா மொபைல் இல்லது. மொபைல் இட் செல்ஃப் ஆஸ் கற்பகம். நாட் கற்பகா மொபைல்ல போய் வாங்கினதோ இல்ல பூர்விகா மொபைல்ல போய் வாங்கின மொபைலும் அர்த்தம் பண்ணிக்காதீங்க. தட் மொபைல் இட் செல்ஃப் மொபிலிட்டி, அதுவே போயிட்டு இருக்கு. யாரு? அந்த பாரிஜாதம் இட் செல்ஃப் மூவிங். யாரு? பெருமாள். அதனால்தான் சித்தன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படின்னு ஆண்டாள் பாடினா முக்கூரேஷனுக்கு ரொம்ப அற்புதமா சாதிப்பார். பெருமாள் நம்ம தேடி வரானோ இல்லையோ, சிற்றஞ்சிறுகாலே வந்த உன்னை சேவித்து அப்படின்னு. நாம அவன் கிட்ட போறது ரொம்ப கஷ்டம். நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, காலம் கிடையாது. ஃபுல்லி பவுண்டட் வித் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ் நமக்கு. அதனால பெருமாள் வாசல்ல வந்து நம்ம தேடி ஓடி வரான் பெருமாள். அதனால்தான் பாதுகாசத்தில் தேசியம் சாதிப்பார். அஷ்டமி திதியில பெருமாள் அவதாரம் பண்ணா, அந்த அஷ்டமி திதியானது பெருமாளுடைய அவதாரத்தினால பிரதமா திதியானது. பிரதமான அர்த்தம் முதல்னு அர்த்தம். 8வது திதியில பெருமாள் அவதாரம் பண்ணினான். அந்த 8வது திதி முதல் திதியா ஆனது. இப்ப பாதுகாதேவி என்ன பண்றாளாம்? அந்த அஷ்டமியில் அவதாரம் பண்ணின எம்பெருமானை ஒவ்வொருத்தருடைய திருமாளிகைக்கும் அதிதியாக்குகிறாள் அப்படின்னு சொல்லிங்க. அதிதியாக்குகிறாள். அதிதினா திதி இல்லைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதிதினா அர்த்தம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த கெஸ்ட் அவரை பெருமாளை எழுந்துள்ள பண்ணி கொண்டு வருபவள் யாரு? பாதுகாதேவி. அதனால்தான் சிற்றஞ்சிறுகாலே வந்த உன்னை சேவித்து அப்படின்னு முக்கூர் ஐஷங்கர் திருப்பாவினுடைய ரீமிக்ஸ்ல சாரி. ரொம்ப சுவாரஸ்யம். ஐஷங்கருடையதான ஒரு அனுபவமே அது தனி. ஆகையால இப்ப இங்க பெருமாள் என்ன பண்றான்? தண்டகாரண்யம் முழுக்க அவன் சஞ்சாரம் பண்றான். அபியகச்சன் மகாதேஜாக விஜுன் கிருத்வா மகத்தனுஹு அப்படின்ற வால்மீகி கையில அந்த வில்ல அழுத்திட்டு மகர்ஷிகள் நடுவுல அந்த ஹெர்மிட்டேஜஸ்ல பெருமாள் 10 வருஷ காலங்கள், 10 வருஷ சகசிராணி 10 வருஷ சதானிச்ச, அதுக்கு மேல அவ கிம் புனர் 10 வருஷாணி த்ரீனிச்ச ஏகஞ்ச துக்கிதான்னு சீதாதேவி சொன்னபடி 10 வருஷங்கள் மகர்ஷிகளுடையதான ஹெர்மிட்டேஜஸ்ல பெருமாள் வசிக்க போறான். அங்க பெருமாளுடையதான வாசம் ஏற்பட போகிறது. அதுக்காக பெருமாள் போறான், அவனை சேவிக்கிறா. சேவிக்கச்ச எப்படி இருக்குனர்? அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்தியே பிருஷ்டதச்ச தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோனு ஜகாம. அப்படின்னா ஆச்சரியா, என்ன சூப்பர் பாரியா, சூப்பரான சூப்பர். அக்ரத பிரயோ ராமஹா, அகார உகார மகாரம் என்று பிரணவத்தினுடையதான எழுத்துக்கள். அது சப்தம்னு சொல்லணும்.
பிரணவத்தினுடைய எழுத்துக்கள். அக்ரதப்ரயோ ராமஹா, அகாரவாச்சரான பெருமாள் முன்னாடி போயிட்டு இருக்கான். சீதா மத்தியே சுமத்தியமாம். அடுத்தது ஊ என்பது பிராட்டி வாச்சகம் இல்லையா? அந்த ஊ என்றதான சப்தம் பிராட்டி வாச்சகம். மங்கள தேவதையான மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய சப்தம். சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதச்ச தனுஷ்பாணிஹி. முதல்ல பெருமாள், அடுத்தது சீதாதேவி, அதற்கு அடுத்தது பின்னாடி லக்ஷ்மணன். பிருஷ்டதச்ச தனுஷ்பாணிஹி, பெருமாளுடைய ஆயுதங்கள் எல்லாம் தங்கையில தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான், சுமந்து வந்துட்டு இருக்கான். லக்ஷ்மணா அனுஜகாம அனுஜகாம. ஐயோ சூப்பரா, ரொம்ப டெக்னிக்கலா உபன்யாசங்கள் கேட்டு காலக்ஷேபங்கள் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய அபூர்வமான அர்த்த விசேஷத்தை அனாயாசமா பெருமாள் என்ன பண்றான், அழகா ஒரு வாக்கிங்ல காண்பிக்கணும். வாக் ஆன் த டாக் அப்படின்னு பரமாத்மா எப்படி இருக்கு, நடந்துட்டே இதுதான் தான் தான் பரதத்துவம் பெருமாள் அந்த ஒவ்வொரு அடிவைப்பிலையும் எடுத்து பிரதிபாதனம் பண்ணி காண்பிக்கிறான். பார்த்தாயா, அகாரவாச்சனான பெருமாள் முன்னாடி, உகாரபூதையான பிராட்டி பின்னாடி, மகாரபூதன் ஜீவன். பிருஷ்டதச்ச தனுஷ்பாணி லக்ஷ்மணா அனுஜகாம அப்படின்னு. லக்ஷ்மணா அனுஜகாம. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். இப்படி கூட அதான் எளிவரும் இயல்வினன் என்ற ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுவார். இந்த ஒரு சௌலபிய பரிபூர்ணத்துவத்தை நாம் எங்கு பார்க்க முடியும், எப்படி ரசிக்க முடியும், எங்க போய் ரசிக்கிறது? இந்த ஆச்சரியத்தை வேற எங்கேயும் நாம பார்க்கவே முடியாது என்பதாக இங்க ஒரு அழகான அகாரத்தினால ஒரு இதிகாசமானது காண்பிக்கப்படுகிறது. ஸ்ரீமத் ராமாயணத்துல நாம எவ்வளவோ அந்த ஸ்லோகங்கள்லாம் பார்க்கலாம். ஆனாலும் இப்ப இருக்கக்கூடியதான ஒரு அர்த்த விசேஷங்களை பார்க்கும் பொழுது, அவகாசத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப குறைச்சலா இருக்கு. சமுகூர்த்தமிவத்யாத்வா பாஷ்பவர்யாகுலேக்ஷணः சீதாமாஸ்ரித்ய தேஜஸ்வி ஹனுமான் விலலாபः. அற்புதமான ஸ்லோகம். அதாவது இந்த ஸ்லோகங்கள்லாம் அடியை எடுத்துக்க கூடாது, அதுதான் உண்மை. ஏன்னா இதை எடுத்துட்டோன்னு சொன்னா இதுக்கெல்லாம் அர்த்தங்களை ஜம்ப் பண்ணி போயிடவே முடியாது. அதாவது ஒரு பெரிய குறை உண்டு அடியாருக்கு. என்னன்னா முழுக்க உட்கார்ந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை நாம கம்ப்ளீட்டா சேவிக்கிறதுக்கு நமக்கு என்னைக்குமே ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதே. இங்க பாருங்க, சீதைய தேடுறார் ஹனுமான். யாரு தேடுறார்? ஹனுமான். எப்பேற்பட்ட ஹனுமான்! புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வ மரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். உலகமெல்லாம் எந்த ஹனுமானுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால புத்தியோ பலமோ தைரியமோ எல்லாவற்றையும் அடைகிறதோ அப்பேற்பட்டதான இந்த ஹனுமான் இங்க வந்திருக்காரு. அதுலம் பலமே தத்தை அப்படின்னு. விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்யஸ்துவம் வானரோத்தம. பிராட்டி எப்படி கொண்டாடுறா, பெருமாள் எப்படி போற்றுகிறார். அப்பேற்பட்டதான அந்த ஹனுமான் அங்க முழுக்க தேடி தேடி பார்க்கிறார், எங்குமே சீதை கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அந்த அந்த லங்கையில பார்க்கக்கூடிய பயங்கரங்கள் இருக்கு பாருங்க, அந்த பயங்கரங்களை பார்த்தா ஐயோ இந்த இடத்துல பிராட்டி வந்து மாட்டின்ட்டாளா, அவளுக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டதோ தெரியலையே, அவ எப்படி இருப்பாளோ தெரியலையே, என்ன நிலைமையில் இருக்காளோ, மகா பாபீந்தர் அக்ஷதன் ராவணன் இது போன்ற பெருமாளையும் பிராட்டியும் பிரிச்சு அந்த மங்கள தேவதையான மகாலட்சுமியை இவ்வளவு ஹிம்சை பண்ணிட்டு இருக்கானேன்றது நினைக்க நினைக்க ஹனுமானுக்கு துக்கம் தாழ. அதாவது ஒரு ஹியூமன் நேச்சர், ஈவன் தோ ஹனுமான் இஸ் an அனிமல், தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க நாம எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் பார்க்கணும். பட் அந்த ஹியூமன் டெண்டன்சின்றது இருக்கு இல்லையா, எப்பேற்பட்டதான வீர தீர பராக்கிரமசாலியா இருந்தால் கூட அவனுக்கு என்பதான ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அந்த கஷ்டங்களினாலே அவனுடைய மனதில் அதைரியம் என்பது ஏற்படும். எந்த ராமபிரான் சீதையை விட்டு பிரிந்த பொழுது அந்த ராமபிரானுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாரோ ஹனுமான், அப்பேற்பட்ட ஹனுமானுக்கு ஏற்பட்ட நிலையை வால்மீகி வர்ணிக்கும் பொழுது அந்த இதிகாசம் பாரியா எப்படி இருக்கு பாரியா. இது ஹனுமானா, நிஜமாவா, உண்மையாவா அப்படின்னு நாம கேட்கும்படி சமுகூர்த்தமிவத்யாத்வாம் பாஷ்பபர்யாகுலேக்ஷணः சீதாமாஸ்ரித்ய தேஜஸ்வி ஹனுமான் விலலாபः. எந்த ஹனுமான் மூலமாக, ஹனுமானால்தான்
ராமனும் சீதையும் சேர்கிறார்களோ சேர்ந்தார்களோ அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத, சாதிக்க முடியாததை எல்லாம் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாக எந்த ஹனுமான் சொல்லப்படுகிறானோ, பல திசைகளிலும் 10 திசைகளிலும் சென்ற வானர வீரர்களில் வைக்காத நம்பிக்கையை ஹனுமான் மேலே ராமன் வைத்து அவனிடத்தில் ராமநாமாங்கிதமான மோதிரத்தை கொடுத்தானோ, எந்த ஹனுமானை கபீஷம் மக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் என்று எந்த ஹனுமானை போற்றி புகழ்ந்து இந்த உலகம் கொண்டாடுகிறதோ, அப்பேற்பட்ட அந்த ஹனுமான் கூட சீதைக்கு ஏற்பட்ட துயரத்தை நினைந்து நினைந்து அவன் துக்கம் தாழாமல் புலம்ப ஆரம்பித்தான். வேற என்னையா வேணும் ஒரு மனுஷனுக்கு? இதை காட்டிலும் வேற என்ன வேணும்? சமுகூர்த்தமிவத்யாத்மா பாஷ்பபரியாகுலேக்ஷணா, கண்ணிலிருந்து தாரதாரியா கண்ணீர் பெருகித்தாம் ஹனுமானுக்கு. நினைச்சு பார்க்க முடியறதா? ஆர் ஏபிள் டு இமேஜின் தி சீக்வென்ஸ் ஆர் தி சீன்? சமுகூர்த்தமிவத்யாத்மா பாஷ்பபரியாகுலேக்ஷணா சீதாமாஸ்ரித்ய தேஜஸ்வி. அப்படியே ஐயோ சீதை எவ்வளவு கஷ்டப்படுறா, எப்படி இருக்கும் இந்த ஏகாட்சி ஏககர்ணி, இந்த லங்கையில் இருக்கக்கூடியதான ராட்சசிகள்லாம் பார்த்தா இவ்வளவு கோரமா இருக்காள். அவளை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாளோ தெரியல, என்னென்ன துன்பங்கள் எத்தனை விதமான துயரங்கள் அவளுக்கு ஏற்படும் தெரியல. சீதாமாஸ்ரித்ய தேஜஸ்வி ஹனுமான் விலலாப. யார் அழுதா? ஹனுமான். ஹனுமான் அழுதார். ஆமாம்பா. நிஜமாவா? ஹனுமான்? ஆமாம்பா. எப்படி இருந்தது தெரியுமா? அந்த ஹனுமான் விலலாப. வால்மீகிக்கே அந்த ஆச்சரியம் தாங்கல. வால்மீகியே அந்த ஆச்சரியத்தை இங்க காண்பிக்கிறது. இப்படி அதாவது அதான் சொன்னேன், எத்தனை விதமான ஸ்லோகங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை நாம இந்த இடத்துல திருஷ்டாந்தமா எடுத்து காமிச்சுட்டே போலாம். அதற்கு மேல இன்னொரு விதமான ஒரு ஐதிஹ்யங்களை நாம பார்க்கலாம். என்ன ஐதிஹ்யம் அது? அந்த ஐதிஹ்யத்துடைய விசேஷம் என்ன? அந்த இதிஹாசத்தினாலே வரக்கூடியது ஐதிஹ்யம். அதான் சொல்றேன், இதிஹ அப்படின்னு வரதுனால அதற்கு ஐதிஹ்யம் என்பதாக சொல்லி பேரு. சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு கதை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த கதைக்கு தொடர்புடையதான அல்லது அந்த கதையில் காண்பிக்க வேண்டியதான மற்றும் ஒரு கதையை எடுத்து காண்பிப்பது என்பது ஒரு மரபு. 2 இடத்துல நாம இதனுடைய திருஷ்டாந்தங்கள் பார்க்கலாம். 2 இடத்துல இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நாம அழகா பார்க்கலாம். அதாவது நிறைய இருக்கு, நான் தான் திருப்பி சொல்றேன். முதல்ல விபீஷண சரணாகதி நாம எடுத்துக்கணும் இல்லையா? விபீஷணனுடையதான சரணாகதியை நாம பார்த்தோம்னு சொல்லச்சே அந்த இடத்துல என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, விபீஷணனை ஏத்துக்கலாமா வேண்டாமா, இவன் உண்டா அவன் உண்டா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்றதால ஒரு விதமான கேள்விகள்லாம் வருது. அடுத்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் கொடுத்துட்டு இருக்கா. எந்த ஒப்பீனியனுக்கு இங்க வேல்யூ பண்றது? யாருடைய ஒப்பீனியன் பலமா இருக்கு? விபீஷணனை ஏத்துக்கணும்னு ராமனுடையதான திருவுள்ளம் இருந்தால் கூட சுக்ரீவா அங்கதாதிகள்லாம் சேர்ந்து, ஏன் அனுமானம் சேர்ந்து அதற்கு பலவிதமான காரணங்களை சொல்லிட்டு இருக்கான். ஹனுமானுடையதான திருஷ்டாந்தம், ஹனுமானுடையதான பட்சம் என்ன, லக்ஷ்மணனுடைய பட்சம் என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். ஆனா உண்மையில பார்த்தோம்னு சொன்னா விபீஷணனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் அங்கே பிரபலமான ஒரு கட்சி. எல்லாரும் பேசியா எடுத்து ராமன் எல்லாரையும் பேச வச்சான். எல்லாரும் பேசிவிட்டான். எல்லாரும் பேசி முடிச்ச உடனே ராமன் சொன்னார், மமா பிச்ச விவக்ஷா அஸ்தி காச்சித் பிரதிவிபீஷணம். மமாபிச்ச விவக்ஷா அஸ்தி காச்சித் பிரதிவிபீஷணம். நீங்க எல்லாம் பேசிட்டேளா? சரி, நீங்க பேசி முடிச்சதெல்லாம் முடிஞ்சுட்டேளா? சரி, எனக்கு கூட ஒரு சின்ன ஒரு ஆசை வருது. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, உங்களுடைய ஒப்பீனியன் நீங்க சொல்லிட்டு என்னுடையதான ஒப்பீனியன் நான் சொல்றதுக்கு ஆசை. ஒருவன் சரணம்னு வந்துட்டான்னா
அப்பேற்பட்டவனை கைவிடக் கூடாது என்பதாக சாஸ்திரம். தஸ்மாத் வத்தியம் பிரபன்னம் ந பிரதிப்பிரயச்சந்தி. கொல்லத்தகுந்த மகாபராதத்தை செய்தவனாக இருந்தால் கூட அவனை கைவிடக் கூடாது என்பதுதான் சாஸ்திரம். ஏன் கொல்லத்தகுந்த அளவிற்கு ஒருத்தன் பெரிய அபராதத்தை பண்ணியிருந்தான்னா என்ன, அப்பேற்பட்டவனைத்தான் கைவிடக் கூடாது. மாதிருகாதகனுக்கும் சரணாகதி உண்டுன்னு சுவாமி தேசிகன் சாதிப்பார். மாதிருகாதகனுக்கும் சரணாகதி உண்டுன்னா அப்ப அம்மாவை கொண்டாதான் சரணாகதிக்கு குவாலிபிகேஷன் அர்த்தமான அப்படி அர்த்தம் இல்லை. அப்படிப்பட்டதான உயர்ந்த பாபம் பண்ணினவனுக்கும் சரணாகதி உண்டு அர்த்தமாயிடும். சரியா போச்சா? அத சுணுவத்ச புராகீதம் கண்டுனா சுணுகாதா புராகீதம் கண்டுனா பரமரிஷினா. அங்க ஒரு இதிகாசம் ராமபிரான் சொல்லு. விபீஷணனை தான் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் என்பதை ராமபிரான் ஏற்கனவே இதிகாசம்னா இதற்கு முன்பாக நடந்த ஒரு பழைய விற்த்தாந்தம்னு சொன்னமோ இல்லையோ, ஒரு பழைய கதைன்னு சொன்னமோ இல்லையோ, அந்த பழைய கதை என்னன்றது ராமன் இங்க கோட் பண்ற. சுணுகாதா புராகீதம் கண்டுனா பரமரிஷினா. யாரால? ரிஷே கண்வஸ்ய புத்திரேன கண்டுனா பரமரிஷினாம் ஸ்ருணுகாதாம் புராகீதாம் தர்மிஷ்டாம் சத்யவாதினாம் பத்தாஞ்சலி புடம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம் நஹன்யாதானுஷம்ஸ்யார்த்தம் அபி சத்ரும் பரந்தவ ஆர்த்தோ வா யதி வா துக்தஹ பரேஷாம் சரணம் கதஹ அரிஃப் பிராணான் பரித்யஜ்ய ரக்ஷிதவ்ய கிருதாத்மனா. இது ராமன் சொல்லக்கூடியதான வித்தாந்தம். யாரோ சொன்னா, யாரு சொன்னா? யாரோ சொன்னா சார். இந்த யாரோன்ற ஒரு லைஃப்ல நம்ம கண்ணில் படவே மாட்டேன். ஆனா எல்லாரும் என்ன பண்ணா, யாரோ சொன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கு. ராமன் அப்படி இல்ல, கோட் பண்ற. ரிஷே கண்வஸ்ய புத்திரேன. அந்த ஹெரிடிட்டரியே பெருசு. இவெல்லாம் பிராமணிகர்கள், பிரமாணத்தோடு பேசக்கூடியவர்கள். அந்த பிரமாணம் இல்லாமல் அவர்கள் பேச மாட்டார்கள். ரிஷே கண்வஸ்ய புத்திரேன. ரிஷியான கண்வருடைய குமாரன் கண்டு, அவருக்கு கண்டுன்னு பேரு. கண்டுனா பரமரிஷினா. ரிஷியினுடைய குமாரர் பரமரிஷி. விளக்கில் கொளுத்திய தீவட்டி அப்படின்னு பெரியவர்கள் தான். விளக்கில் கொளுத்திய தீவட்டின்னு அர்த்தம். விளக்கு எத்தூன் இருக்கு, அதுல தீவட்டி ஏத்தினா எவ்வளவு பிரகாசிக்கிறது. அந்த மாதிரி கண்டு அவர் கண்வர்ன்றவர் யாரு? கண்வர்ன்றவர் ரிஷி. கண்வருடைய குமாரர் கண்டுன்றவர் யாரு? பரமரிஷி. அதான் சுவாரஸ்யம். அவர் ஒரு கதை சொல்லியிருக்கார், அவர் ஒரு வித்தாந்தம் சொல்லியிருக்கார், ஒரு இதிகாசம் சொல்லியிருக்கார். ஸ்ருணுகாதாம் புராகீதாம் தர்மிஷ்டாம் சத்தியவாதினா. சத்தியத்தை பேசுறவர். ஏதோ யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இந்த ஊர்ல உபன்யாசத்தை சீர்க்க பண்ணா நிறைய சம்பாவனை பண்ணுவா அப்படின்னு இஷ்டத்துக்கு கதை சொல்றவர் இல்லை. தர்மிஷ்டாம் அதாவது சத்தியவாதி, சத்தியத்தை பேசப்படுவது, எதை அதார்த்தத்தை பேசுறவர். அப்ப வாலி கேட்டாலும் என்ன, வசிஷ்ட வியபதேசனா விஸ்வாமித்ர வியபதேசனான்னு வசிஷ்டர் என்ன சொல்லுவார், விஸ்வாமித்ரர் என்ன சொல்லுவார், அவ கிட்ட காலக்ஷேபம் பண்ணிருக்கியே, உன்னை அவ கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லுவியான்னு கேட்டாரோ இல்லையோ. இப்ப இந்த சரணாகதி பிரகரணத்துல நான் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திற்கும் எத்தகைய சிஷ்யன்றதை காண்பிக்கல பாரு. அப்பயே ராமன் சொல்றாரு, ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். என்னன்னா, பெரியவாள்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லி வச்சிருக்கா. யாரா அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன், நான் காலக்ஷேபம் தெரிஞ்சுட்டு இருக்கேன். ராமன் காமிக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட் அன்னைக்கே இருக்குன்னு கடற்கரையில பெருமாள் பேசுற பேச்சு. Nobody wants to listen the original காலக்ஷேபம் from original mouth. பரம்பரையா ஓரான் வழியாக வந்ததான ஆச்சாரியனுடையதான உத்தமமான விஷயங்களை கேட்டு அதன்படி நடப்பதற்கு இன்றைய காலகட்டத்துல யாருக்கும் எதுவும் சக்தி சாமர்த்தியம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரா. ஒரு புறா பெருமாளுடைய திருவுள்ளத்தை புண்படுத்தியதே பராசரப்பட்டருடையதான வாக்கியம். ஸ்ரூயதே ஹி கபோதேன சத்ரு சரணமாகதஹ அர்ச்சிதஸ்ச யதா ந்யாயம் ஸ்வைஷ்ச மாம்சைஹி நிமந்திரிதஹ சகிதம் பிரதிஜக்ராஹ வார்யாஹர்த்தாரமாகதம் கபோதோ வானரஸ்ரேஷ்ட கிம் புனஹ மத்விதோ ஜனஹ. ஒரு புறா பெருமாளுடைய திருவுள்ளத்தை புண்படுத்தியதே. பாருங்கோ, இந்த சீக்வன்ஸ் பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ். அபயப்பிரதான சாரத்துல பெரியவாச்சான் பிள்ளையும் சுவாமி தேசிகனும் சாதிக்கிறத கவனிக்கணும். அதனால்தான் பெரியவாச்சான் பிள்ளைக்கு என்ன திருநாமம்? அபயப்பிரதான ராஜர் என்பதாக திருநாமம்.
அதே மாதிரி சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரம் சாதிச்சிருக்கு. இங்க கூடாது, அவனை ஏத்துக்க கூடாது, அவனை கைவிட்டுடணும், அதுவும் கைவிடுறது மட்டும் இல்ல, அவன் கொல்லணும், அடிக்கணும், உதைக்கணும்னு ராவணனுடைய தம்பியான விபீஷணனை பத்தி பேசலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, பஞ்சன சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி இளைய அம்மன் பேசுவோம். அப்படி மிருதுவான திருமேனி உடையவளான பிராட்டியையும் பெருமானையும் பிரித்த மகாபாபி ராவணன் அவனுடையதான தம்பி வந்திருக்கானோ. அதனால அவனையும் சத்ரு பட்சத்துல இருந்து வந்திருக்கான், சத்ருவினிடமிருந்து வந்திருக்கான். அப்படிப்பட்டவனை விரும்ப விடலாமா, விடக்கூடாது என்பதான ஒரு மூர்தன்யத்துல இவா 2 பேரும் நிக்கிறா. 2 பேருனா அதான் அந்த பட்சம் மொத்தம், அதாவது 2 பேரும் வானர கரடிகள் கோஷ்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பெருமாள் சொல்றாரு, இங்க பாரு, ஒரு வேடன் காட்டுல வேட்டைக்கு வந்தான், அவனுக்கு வேட்டைக்கு அன்னைக்கு எதுவுமே கிடைக்கல. ராவனுடைய கதை இது, ராவன் கதை சொல்றாரு சுவாமி. பேட்டில் ஃபீல்ட்ல பிஃபோர் ஸ்டார்டிங் த வார், அந்த சமுத்திரத்தை தாண்டனம், அதுக்கு முன்னாடி பெருமாள் வந்து ஆச்சரியமா ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது என்ன சொல்றது, இப்ப இன்னைக்கு எல்லாம் நாம மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு, சரணாகத சம்ரட்சணத்துக்கு பெருமாள் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. அந்த ஸ்டோரி எடுத்தது இதிகாசத்துக்குள்ள கொடுக்கக்கூடிய இதிகாசம். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு என்ன ஒரு பேர் தெரியுமா, தீர்க்க சரணாகதி என்பதாக பேர். சரணாகதி சாஸ்திரம் தான் ராமாயணம். தீர்க்க சரணாகதி ராமாயணத்துல தொட்ட இடந்தோறும் சரணாகதி. அதுல பிரதானமா பெரியோர்கள் புகழ்ந்து போற்றுவது விபீஷண சரணாகதி. இருக்கிறதே தி பெஸ்ட் அப்படின்னு கேட்டா விபீஷண சரணாகதி தான் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா மற்றவர்கள் சரணாகதி பண்ணதை காட்டிலும் விபீஷணன் சாட்சாத் ராவணன் இடத்திலிருந்து வந்தவன். பரித்யக்தா மயானங்கா மித்ராணிச்ச தனானிச்சன்னு அந்த சரணாகதியினுடைய அங்கங்கள் பூரணமாக வந்து பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணவன் யாரு, விபீஷணன். அதனால இந்த சரணாகதி ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. சோ அந்த சரணாகதிக்கு ஒரு மோட்டிவேஷன், அந்த சரணாகதியினுடைய சாஸ்திரத்தை காண்பிப்பதற்கு பெருமாள் என்ன பண்ற, ஒரு கதை சொல்றோம். இதிகாசத்துக்குள்ள கொடுக்கக்கூடிய இதிகாசம், இந்த இன்ஹரண்ட் இதிகாசா இந்த இதிகாசம், அதற்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய, அதற்குள்ளே அற்புதமாக காண்பிக்கப்படக்கூடியதான ஒரு விஷயம். ஒரு விஷயம், ஒரு புறா, அந்த வேடுவன் காடு முழுக்க தேடி பார்க்கிறான், அவனுக்கு ஒண்ணு இற கிடைக்கல. கடைசியில ஒரு பெண் புறாவை மட்டும் அவன் பிடிச்சுட்டான். திடீர்னு மேகங்கள் சூழ்ந்தன, கருமேகங்கள் சூழ்ந்தன, பெரிய இடி மின்னல் மழை வந்துட்டு ஒதுங்கிறது கூட வழி இல்லாமல் பசியோட பட்டி கூட அவன் எங்கேயோ வந்து ஒரு மரத்துக்கடியில் வந்து ஒதுங்கிடும். அந்த மரம் தான் இந்த புறா தன்னுடைய கணவருடன் வசிக்கக்கூடியதான மரம். அதுல மரத்தின் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆண் புறா என்ன பண்ணிட்டு, ஐயோ பெண் புறா இறை தேட சென்றதை இதுவரையிலும் வரவில்லையே, என்ன செய்கிறதோ தெரியவில்லையே, பாவம், அதை யாராலும் பிடிச்சுட்டாளா, அடிச்சுட்டாளா, உரைச்சுட்டாளா, என்ன தெரியலையே, என்ன ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாளே என்னுடைய தர்ம பத்னி என்பதாக தன்னுடைய மனைவியை நினைத்து அது புலம்புகிறது. அப்ப கூட்டுல இருக்கக்கூடிய அந்த வேடுவனுடைய கூண்டு, அவன் கையில ஒரு மரக்கூண்டு வச்சிருக்கான், அந்த கூண்டுல பிடிப்பட்டதான பெண்புறா சொல்லி, பிராணவல்லபா, நான் இந்த வேடுவனாலே பிடிக்கப்பட்டு விட்டேன். நம்ம வீட்டுக்கு அதிதியா ஒருத்தர் வந்திருக்கேன், வந்தவரை உபச்சரிக்கணும். வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அதிதியை உபச்சரிக்கக்கூடிய பொறுப்பு பெண்களுக்கு தான் இருக்கு. இந்த பாரு, உன் ஃப்ரெண்டு அவா இவான்னு அழைச்சின்னு வந்தையோ, உனக்கே சோறு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு நான் காபி கொடுத்து சோறு போட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இது நடுவுல என் ஃப்ரெண்டு வந்தான், அவன் வந்தான், இவன் வந்தான்னு யாரும் அழைச்சிட்டு வந்த பாரு அப்படின்னு மிரட்டி நான் என்ன பண்றது. அது இல்ல, இங்க அவ என்ன பண்றா, அழகான ஒரு விஷயம் சுவாமி. நம்ம பாத்துக்கு அதிதியா வந்திருக்கான். இத்தனைக்கும் அவன் வந்து வனதேவதைகள்கிட்ட தான் சரணாகதி பண்ணவன். இந்த புறாவிடத்திலேயே சரணாகதி பண்ணான். அவனை அதிதி சத்காரம் பண்ண முடியாத ஒரு நிலையில நான் இருக்கேன். தேவரீர் தான் அந்த காரியத்தை ஏற்று பண்ணணும், க்ஷமிக்கணும். உமக்கு நான் சமம் வச்சுட்டேன். என்னைக்குமே கிரகிணியா இருந்து பண்ண வேண்டியதான காரியத்துல நான் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிட்டேன். அவரை எப்படியாவது நீங்க வந்து ஆஸ்வாசப்படுத்தணும்னா அந்த இருட்டுல ஆண்பூரா போய் எங்க இருந்தோ கொல்லிக்கட்டையை கொண்டு வந்து அவனுக்கு நெருப்பு முட்டி அவனுடைய குளிர போக்கித்து. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டார், அவனுக்கு பசிக்கிறது, ஆகாரம் இல்லாமல் தவிக்கிறான் என்ன புரிஞ்சுருந்தது ஆண்புறா. அப்படியே அந்த நெருப்புல தான் உயிரை விட்டு. எப்பேற்பட்ட விஷயம் ஏயா, இப்படி ஒரு புறா தன்னிடத்துல சாட்சாத் சரணமாகல, இத்தனைக்கும் தன்னுடைய மனைவியை அபகரித்தான். பாரியாஹர்த்தாரம் அப்படின்றதாக சொல்லி, பாரியாஹர்த்தாரம் தன்னுடைய மனைவியை அபகரிச்சவனை காப்பாத்துறதுக்கு தன்னுடைய உயிரே விட்டது. இப்ப ராவணன் என்னுடைய மனைவி அபகரிச்சான்றதுக்கோசரம் ராவனுடைய தம்பியின் இடத்துல சரணாகதி வந்தா அவனை நான் கைவிட்டேன்னு சொன்னா அப்புறம் ராமன் என்னடா பேரு, நான் யாருக்கிட்ட இந்த வசிஷ்டா ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், அதே மாதிரி வந்து விஸ்வாமித்திர இடத்துல வசிஷ்டர் இடத்துல நான் காலக்ஷேபம் பண்ணிதான் என்ன பிரயோஜனம்னு சொன்னான். இது ஒரு அற்புதமான இதிகாசம். இதே மாதிரி சீதாதேவி ஒரு இடத்துல காண்பிக்கிறா. எங்க அப்படின்னு கேட்டா, பெருமாள் வந்து
அபயப்பிரதானம் பண்ணார் மகரிஷிகளுக்கு. அந்த இடத்துல சீதா ஆக்சுவலி பெருமாளை வந்து டெஸ்ட் பண்றான். ஏகி பஷ்ய சரீராணி முனிநாம் பவிதாத்மனாம்பதாக சொல்லி ராட்சசர்கள்னா எங்களை எப்படி ஹிம்சை பண்ணிருக்கான்னு மகரிஷிகள்லாம் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சு. அப்ப பெருமாள் 2 கையை கூப்பி அவள் இடத்துல எக்ஸ்கியூஸ் கேட்டு அப்பாலஜி கேட்டு பிரசீதந்து பவந்தோ மே ஹ்ரீரேஷா மமாதிருஷா மமாதுலா யதீதிருஷைரஹம் விப்ரைஹி உபஸ்தே ஏர் உபஸ்திதை. என்ன மன்னிச்சிருக்கோம், நீங்க எல்லாம் இப்படி இவ்வளவு சமப்படுற அளவுக்கு நான் வந்து இருந்துட்டனே, நான் உங்களை எல்லாம் சரியா ரட்சிக்கல போல இருக்கு, பிரஜாரட்சண ஜாகரூகனா இல்லை, நான் கவலைப்படாதீங்கோ, அந்த ராட்சசர்களை எல்லாம் கொன்று நான் உங்களை எல்லாம் ரட்சிக்கிறேன்னு பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணீங்க. அப்ப சீதை ஆரண்ய காண்டத்துல பெருமாளை பார்த்து நிதானமா பேச ஆரம்பிக்கிறார். சுவாமி, நீர் காட்டுக்கு வரச்சேவே கையில கத்தி இதெல்லாம் கொண்டு வரீரே, எதுக்கு கொண்டு வரீர்? நாமெல்லாம் 16 வருஷம் காட்டுல கனி கிழங்குகளை புசித்து கொண்டு தபஸ்விகளா இருக்க போறோம்னா இதுல எதுக்கு க்ஷத்ரியனுக்கு தேவையான வில்லு அம்பு கத்தி கபடாலாம், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாவோ. தொம் ஹிபான தனுஷ்பாணிஹி பிராத்ரா சஹவனம் கதஹ திருஷ்ட்வா வனச்சரான் சர்வான் கச்சித் குர்யாஹ சரவ்யயம் க்ஷத்ரியாணாம் இஹ தனுஹு ஹுதாஷஸ்ய இந்தராணி ச சமீபதஸ்திதம் தேஜः பலம் உச்ரஹயதே விஷம் புராகில மகாபாஹோ தபஸ்வி சத்யவாக் சுச்சிஹ கஸ்மின்சித் பவத் புண்யே வனே ரதமிருகத்விஜே தஸ்ய ஏவ தபசோ விக்னம் கர்த்தும் இந்திரசதீபதிஹ खड्गपाणिरथा गच्छः खड्गपाणिरथा गच्छः आश्रमं भटरूपदृक् तस्मिन् दत्ताश्रमपदे निहितः खड्ग उत्तमः संन्यासविधिना दत्तः संन्यासविधिना दत्तः पुण्ये तपसि स्थितः तिष्ठतः. ஏன் சுவாமி கையில வந்து கத்தி வச்சிருக்கு, ஆயுதங்கள் கையில இருந்ததுன்னா அந்த ஆயுதத்தை கையில ஒருத்தன் பிடிச்சான்னா அப்பேற்பட்டவனுக்கு அதை எப்படியாவது உபயோகித்து பார்க்கணுன்றதாக தோணும். அது நிச்சயமா அது வந்து இந்த ஷரங்கு பிடிச்சவனுடைய கையும் ஆயுதம் பிடிச்சவனுடைய கையும் இருக்கவே இருக்காது. நீங்க எதுக்கு ஆயுதத்தை கையில தூக்கி வந்தீர்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்க சுவாமி. இந்த விஷயத்துல ஒரு பழைய இதிகாசத்தை சொல்றேன் பாருங்க. புற அகில மகாபாஹோ தபஸ்வி சத்யவாக் சுச்சிஹி. ஊருக்கெல்லாம் கதை சொல்ற ராமனுக்கு சீதாதேவி ஒரு கதை சொல்ற. எங்க ஆரண்ய காண்டத்துல புற அகில மகாபாஹோ தபஸ்வி சத்யவாக் சுச்சிஹி கஸ்மின்சித் அபவத் புண்யே வனே ரதமிருகத்விஜே. இதிகாசத்திற்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய அந்த இதிகாசத்தை பிராட்டி காண்பிக்கிறார். சுவாமி, ஒரு காலத்துல ஒரு மகரிஷி இருந்தார், நல்ல தபஸ்வி, அந்த நல்ல உயர்ந்ததான தவத்தை செய்து கொண்டிருந்தார். இந்த இந்திரன் இருக்கானே, அவனுக்கு எப்பொழுதுமே யாராவது ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணா பிடிக்காது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான உபன்யாசம் வரைச்சேட்டா கம்ப்ளீட்டான சவுண்ட் வச்சு அவாத்து மேட்டர் மொத்தத்தையும் பேசிட்டு இருப்பா சில பேர். ஏன்னா அவளுக்கு அது நல்ல உபன்யாசம் கேட்கறதுக்கு பொறுக்காது, மற்றவா கேட்கறதையும் அவளால பொறுத்து கொள்ள முடியாது. ஆகையினால மேக்சிமம் என்ன டிஸ்டர்பன்ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணுவாலும் அந்த உபன்யாசம் கெடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்திரன் பார்த்தான், என்னடா இவர் இவ்வளவு உயர்ந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கார், கடைசியில இவர் எங்க நம்முடிதானே நமக்கு போட்டியா வந்துட போறாரே, நம்முடிதானே பதவிக்கு வந்துட போறாரேன்னு பயம். இந்திரனுக்கு தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவன் என்ன வேணா பண்ணணும், என்ன பண்ணலாம்னு யோசிச்சான். ஒரு நாள் அவர்கிட்ட வந்தான், ஒரு வீரன் மாதிரி வந்தான், வந்து அவரை சேவிச்சான். என்னப்பா என்ன விஷயம்? சுவாமி, நான் வந்து ஒரு வீரன், கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. என்கிட்ட வந்து ஒரு ரேர் வெப்பன் ஒண்ணு இருக்கு, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டிலோட்டோ ஒண்ணு வச்சிருக்கேன். அது ரொம்ப ரேர் வெப்பன், அது ஒரு கத்தி. அது அதை நான் கையில எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இப்ப போற காரியம் வேற காரியம். அதை யாருக்கிட்டையும் கொடுத்துட்டு போக முடியல. ஏன்னா யாராவது கையில வச்சுட்டாங்கன்னா அதை தப்பான வழியில உபயோகப்படுத்திடுவா. ஆகையால ஆசிரமத்துல ஏதாவது ஒரு மூலையில இந்த தொடப்பம் வைக்கிற மூலை, முறம் வைக்கிற மூலைன்னு இருக்குமே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலை கொடுத்தீங்கன்னா, கொம்பு சாத்துற மூலை மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அங்க கொஞ்சம் அதை வச்சுட்டு போறேன், ஒரு 10 நாள்ல வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. மகரிஷி பார்த்தாரு, இது என்ன பெரிய விஷயம், அது பாட்டுக்கு ஆசிரமத்துல ஒரு மூலையில கிடக்க போறது, நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதுவும் இல்லாமல் அடைக்கலம்னு ஒருத்தன் வந்தானா அவனை காப்பாத்துன்றது, இதை வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறான்னா, சரிடா அந்த மூலையில வச்சுட்டு போது. என்னன்னு கூட பாக்கல, அந்த கத்தியை கூட பாக்கல, அது எப்படி இருக்கும், எது இருக்கும், அது நீளமா இருக்குமா, குட்டையா இருக்குமா, பட்டையா இருக்குமா, பட்டா கத்தியா குட்டா கத்தியான்னு கூட அவருக்கு தெரியாது. செத்தாண்டாக அந்த மூலையில வச்சுட்டு போட்டு அவன் கலையும் போட்டான். இந்திரன் அந்த வேலை ஆயிடுச்சுட்டு அரே ஓம்னு ஆயிடுத்து. 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, இந்திரன் வரல. அந்த சமயத்துல தான் என்ன வானிலை அறிக்கை என்ன பண்ணா, 3 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டான். சென்னையில் 3 நாட்களுக்கு மழை தொடரும், சென்னையில் 3 நாட்களுக்கு மழை தொடரும், மழை கனமழை
மிக கனமழை, மிக மிக கனமழை, மிக மிக பலத்த கனமழை அப்படின்ற மாதிரி அதை வந்து மாத்தி மாத்தி மிக்ஸ் கொடுத்து அந்த மழையெல்லாம் வந்தது. அப்ப என்ன எடுத்து அவர் தினந்தோறும் தன்னுடைய குடிசையில இருந்து நதிக்கு ஸ்நானம் பண்ண போவாராலையோ அந்த வழியெல்லாம் எக்கச்சக்கமா புதர் முளைச்சிரு. மழை பெய்யறதோ இல்லையோ அந்த மழையினால தாவரங்கள்லாம் வளர்ந்துருச்சு, ஒரே புதரை வந்து மண்டி போச்சு. என்னடா இது, போக முடியல வர முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கே, ரொம்ப சிரமமா இருக்கேன்னார். இது என்ன பண்றது, எப்படி சரிப்படுத்துறதுன்னு வச்சே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அடா, அவன் தான் ஒரு கத்தி கொடுத்துட்டு போயிருக்கானே, அவன் என்ன பண்ண போறான் அந்த கத்தியை வச்சுட்டு, வெறும் புதரை தானே வெட்ட போறோம், அவன் வந்தா சொல்லிக்கலாம் அப்படின்னு அந்த கத்தி எடுத்து அந்த புதரெல்லாம் செதுக்க ஆரம்பிச்சேன். முள்ளு செடியெல்லாம் செதுக்க ஆரம்பிச்சேன். அப்படி போய் ஒரு புதர்ல சரக் அப்படின்னு போட்டேன். அது சூப்பர் ஸ்டிலட், ஒரு அப்படின்னு அது வடையோட காத்துல கிழிச்சிட்டு போச்சு. வெண்ணெய் வெட்டுற மாதிரி வெட்டித்து. அந்த புதர் அப்படியே ஒரு மாதிரி ஒரு புஷ்ஷஸ் இல்லையா, அதை அப்படி நகர்ந்து அந்த புதரை வெட்டி அப்படி தண்டார் பாருங்க, அதுல இருந்து புஷ் அப்படின்னு ஒண்ணு எழுந்தது. அது உள்ளதானே அது இருக்கும், அப்படி புஷ் அப்படின்னு அது எழுந்தது. அவர் பார்த்தார், ஆஹா, இதுக்குள்ள இத்தனை நாள் இந்த கொடிய பாம்பு இருந்திருக்கு, நாம அது என்னன்னு தெரியாமல் இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ புதரை வெட்டிட்டோம், கடைசியில அதை விட்டு வச்சா அது நமக்கு ஏதாவது ஆபத்து உண்டு பண்ணுவேன். என்ன பண்ணா, ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா, ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா, நான் பண்றது தப்பு இல்லை, எனக்கு காப்பாத்திக்கிறதுக்கோசரம் பண்றேன், பெருமாள் எல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அந்த கரையான் அல்லது கரப்பாம்பூச்சி நம்மளுடைய ஜிங்க்ல போகச்சு அதை பார்த்து பார்த்து ஹிட்ட புஸ்ஸு புஸ்ஸுன்னு அடிக்கிறோமோ அந்த மாதிரி என்ன பண்ணார் அப்படின்னு கபக்குன்னு. ஆத்தர மகரிஷி, ஒண்ணுதான் இருக்கா, இன்னும் எங்கெங்க எல்லாம் இருக்கு, எப்படி இருக்கும், இந்த ஒரு மொத்தம் அதுதான் இருக்கும் இல்லையா அப்படின்னு அதை எடுத்துட்டு ஒன்னொன்னா தேடி தேடி போட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த காட்டுல நடமாடக்கூடிய துஷ்ட மிருகங்களான புலி சிங்கங்களை வேட்டையாட ஆரம்பிச்சார். இந்திரன் பார்த்தா, சுபமுகூர்த்தோ ஸ்திரி பவந்தோ மகாந்தோன்னு கிருண்டந்தோ, நமக்கு பர்பஸ் சால்வ்டு, இவரை தபஸ பண்ண விட்டாமல் இவரை கெடுக்கணும், தவம் செய்ய விட்டாமல் இவரை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ண, ஒரே ஒரு கத்தி அவருடைய ஆசிரமத்துல ஒரு மூலையில வச்சுட்டு போனேன். கடைசியில என்ன எடுத்தது மகரிஷி, தபஸ் போயே போச்சு, ஒடியா போச்சு அந்த தபஸ். அந்த மாதிரி நீர் இப்ப ஆயுதத்தை கையில கொண்டிருக்கிறே, இந்த கதை உமக்கு தெரியாதா சுவாமி அப்படின்னு சீத்தை ஒரு கதை சொல்ற. இந்த மாதிரி சின்ன 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 அனக்டோட்ஸ் இருக்கு, சின்ன சின்ன இதிகாசங்கள் இருக்கு. மகாபாரதம் எடுத்துக்கோங்களேன் நீங்க, மகாபாரதத்துல வரைச்சே பெருமாள் பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல என்ன சொல்றது, இமம் விவஸ்வதே யோகம் பிரப்தவான் அகமப்யம் விவஸ்வான் மனவே பிராக மனுஹு இக்ஷ்வாகவே பிரவீத் கர்மணேவகி சம்சித்தியம் ஆஸ்திதாக ஜனகாதயா. இதெல்லாம் எங்க இருக்கு, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் முன்னாடி நடந்த எபிசோட்ஸ். ஒரு கால விசேஷத்துல நான் வந்து விவஸ்வானுக்கு சொன்னேன், விவஸ்வான் மனுவுக்கு சொன்னான்னு அந்த எபிசோட்ஸ பெருமாள் திருப்பி கொண்டு வந்து காண்பிக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து வனப்பரவால ஒரு விஷயம் பார்க்கணும். யுதிஷ்டிரர் ரொம்ப அவர் பாவம், அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோகம் பெரிய சோகம். அவர் சொல்ல, உலகத்துல என்ன மாதிரி கஷ்டப்படுறவா யாரு இருக்கு. நான் அடிக்கடி உபன்யாசம் சொல்லுவேன், பெருமாள் சன்னதியில போய் நாம என்ன பிரார்த்திக்கிறோம், பெருமாளை எனக்கு மட்டும் ஏன் எப்படி கஷ்டம் கொடுக்குறேன், நான் மட்டும் கஷ்டப்படுறேனே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை உண்டாக்குறேன், நான் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு. இப்ப நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும், எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுன்னு தான் கேட்கணும். நாம கேட்க வேண்டிய பிரார்த்தனை என்ன, என்னுடைய கஷ்டத்தை நீ நிவர்த்தி பண்ணுன்னு கேட்க போக, நான் மட்டும் கஷ்டப்படுறேனே நான் மட்டும் கஷ்டப்படுறேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி யுதிஷ்டிரர் என்ன பண்ணாரு, எனக்கே இவ்வளவு கஷ்டம், எனக்கே இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அப்ப மார்க்கண்டேயர், தௌமியர் முதலான மகரிஷிகள்னா, நீ மட்டுமா கஷ்டப்பட்டிருக்க, நான் உனக்கு இதிகாசங்கள் சிலது சொல்றேன் பாரு அப்படின்னு ராமாயணம் சொல்ற, ராமபிரான் பட்ட கஷ்டத்தை சொல்றார். அதே மாதிரி நலதமயந்தியினுடைய சரித்திரத்தை சொல்றார். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி மகான்கள்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கான்றதான இதிகாசங்களை அந்த மகாபாரதத்துல சொல்றார். பின்னாடி நீங்க மோட்ச தர்மம், அனுசாசன பர்வம், சாந்தி பர்வம், இது முதலான பர்வாக்களை நீங்க சேவிச்சேன்னா அதுல பல விஷயங்கள் என்னன்னா, பீஷ்மரிடத்துல தர்ம சந்தேகங்கள் கேட்கிறார் தர்மபுத்திரர். அதற்கு பீஷ்மர் ஸ்ருணுவத்ச புரா கீதம்னு இதுக்கு முன்பாக நடந்த விற்த்தாந்தங்கள், இந்த மகரிஷிகள் இந்த கதை சொன்னா, அந்த மகரிஷிகள் அந்த மாதிரி நடந்தா, அவா காலத்துல இப்படி நடந்தது, இவா காலத்துல இப்படி நடந்ததுன்னு இப்படி பல அம்சங்கள் அதை எடுத்து காண்பிக்கிறது. அது மொத்தமே சாந்தி பருவம் முழுக்க அவருடைய உபதேசங்கள் முழுக்கவே எப்படி இருக்கும், இதிகாசங்களா தான் இருக்கும். அதாவது இதிகாசத்துக்குள்ள இதிகாசம். நாம ஜென்ரலா மகாபாரதம்னு நாம பார்க்கறது எப்படி பார்க்கிறோம், நாம மகாபாரதத்தை சும்மா ஒரு கதை, நமக்கு தெரிஞ்சது திரௌபதி, பாண்டவர்கள், அதுக்கப்புறம் துரியோதனன், துச்சாசனன், இந்த மாதிரியே கதை போயிட்டு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள எத்தனை விதமான கதைகள். அதனால்தான் பாரதம் பஞ்சமோ வேதா,
மகாபாரதம் என்பது 5வது வேதம் என்பதாக அதனுடையதான பெருமை சொல்லப்பட்டது. அதற்குள்ள நுட்பமான பல சரித்திர விசேஷங்கள், கதைகள் அதற்குள்ளே பொறிந்திருக்கின்றன என்பதாக சொல்ற. இப்படி இதிகாசத்திற்குள்ளே இதிகாசம் என்பதாக பார்ப்பதே ஒரு தனி சப்ஜெக்ட். அதுவே ஒரு ரிசர்ச்சபிள் சப்ஜெக்ட். அதனால இதிகாசத்திற்குள்ளே இதிகாசம். இதிஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதச்ச தனுஷ்பாணி லக்ஷ்மண அனுஜகாம விசச்சாரஹ பஷ்யன்னு சர்வதோ விபுலோவனம் என்பதாக அனுமான் விலலாபக அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் இது போன்றதான பல அம்சங்கள் காண்பிக்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் இந்த அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்றது. நம்ம ஸ்ரீராமஜெயம் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த என்டோமெண்ட், ஸ்ரீராமஜெயம் என்டோமெண்ட் மூலமாக ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நம்மளால மேக்சிமம் எவ்வளவோ சொல்ல முடியுமோ, எவ்வளவு விஷயம் சொல்ல முடியுமோ. அதாவது இந்த மாதிரிலாம் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நாம இன்னைக்கு பார்த்திருக்கோமே தவிர்த்து ஆக்சுவலி இதை ஃபுல்லா என்டையரா நாம கவர் பண்ணிப்போமான்னு சொன்னா ஒன்னொன்னு ஸ்லோகத்துக்கும் எடுத்துட்டோம்னா அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் ஓரொன்றுதானே அமையாதோன்னு நமக்கு ஆனந்தத்தையும் ஆஹ்லாதத்தையும் வாரி வாரி கொடுக்கக்கூடியவைகள். இப்ப நமக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்துல இவ்வளவு அவகாசத்துல எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்த்திருக்கோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைஷ்ணவத்துடைய ஹெச்ஓடி டாக்டர் தயாநிதி அவர்கள் அடியனுக்கு இந்த மாதிரி இந்த ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கு அவர் பால் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஸ்ரீராமஜெயம் என்டோமெண்ட் அந்த நிறுவனத்தார் இந்த என்டோமெண்ட்டை யார் ஏற்படுத்தியிருக்காளோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக தற்பொழுது நம்முடையதான டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைஷ்ணவத்துல பயின்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அடியனுடைய தெரிவித்துக் கொண்டு சிற்றுரையை கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடியன் சுவாமி. ஹலோ. சுவாமி. தயானந்த் சுவாமி. Swami, you are in mute. Professor sir, that you are in mute. Department of Vaishnavism is in mute. அனந்தபத்மநாபன் சார், நான் பார்த்தசாரதி பேசுறேன். Yeah, please. Yeah. அடியன் தாசன், உங்க ஸ்டூடெண்ட் வாகீசவாணியில. இல்ல தயாநிதிக்கு